அன்பமில்லா துலா ராசி துலா லக்ன நேயர்களே, நீங்க அவசியம் மறக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அவநம்பிக்கைய நீங்க மறந்துடணும். எதுக்கு எடுத்தாலும் அவநம்பிக்கைப்படுறது, அந்த அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ரொம்ப அமைதியா பதுசா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனா அப்படியே சுலபமா கடுமையான சொற்கள் அப்படியே சொல்லிடுவீங்க. அந்த வார்த்தைகள் சொற்கள் கடுமையான சொற்களா இருக்கும். நீங்களா சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்க முகபாவத்துக்கு அந்த வார்த்தை சொன்னதுக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த குணத்தையும் நீங்க மறந்துடணும். உங்களை பார்த்தா யாராவது கோவப்படுறவங்கன்னு சொல்லுவாங்களா? நம்பவே மாட்டாங்க. எங்களுதான் தப்பு சொல்லுவாங்க. ஆனா நீங்க முன் கோபக்காரர், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த குணத்தையும் நீங்க மறந்துடணும். அதே சமயத்துல உங்ககிட்ட சிறப்பா நாங்க கத்துக்க வேண்டிய குணங்கள் நிறைய இருக்கு. அதுல குறிப்பா ஒருத்தர் எடை போடுவீங்க பாருங்க, கரெக்டா எடை போட்டுருவீங்க. இதுதான் இப்படிதான் இருக்கும், அது இப்படிதான் அவங்க டைப் இருக்கும் அப்படின்னு கச்சிதமா எடை போட்டுருவீங்க. அந்த திறமை எங்களுக்கு நாங்க கத்துக் கொடுங்க. எதேச்சியா செய்றீங்க அப்படின்னா மத்தவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அசால்ட்டா அப்படி எதேச்சியா தான் செய்யற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. அது எந்த அழுத்தம் இருக்காது. ஆனா நீங்க நல்ல திட்டம் போட்டுதான் அந்த செயல்ல இறங்குவீங்க. ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, நம்மளுடைய கடமை எதுனா அதை நம்ம கச்சிதமா செய்யணும். இது நம்ம கடமை அப்படின்னா அது நம்ம கரெக்டா மத்தவங்க பாராட்டுறாங்க, அடுத்தது நம்ம கடமை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற குணம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க இந்த ரொம்ப எடை போட்டு பழகினாலும் சரி, ரொம்ப திட்டம் போட்டு செயல்பட்டாலும் சரி, இதனால ஏதாச்சும் சூழ்ச்சி பண்ண போறீங்களா? இல்ல. உங்ககிட்ட ஒரு கள்ளம் கபடமே இருக்காது. கள்ளம் கபடம் இல்ல உங்களுடைய குணத்தை நாங்க கத்துக்கிறோம், கத்துக் கொடுங்க. அதே மாதிரி மத்தவங்கிட்ட இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை விடாமுயற்சியோட செய்யணும் அப்படிங்கறத நீங்க கத்துக்கணும். பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி தெரிவிங்க, ஆனா விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. இந்த விட்டு கொடுக்கிற குணத்தையும் நீங்க கத்துக்கணும். குறிப்பா சகிப்புத்தன்மையை நீங்க கத்துக்கணும். ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவர் மாதிரி உங்க முகபாவம் சொல்லும், ஆனா நீங்க சகிப்புத்தன்மை இல்லாதவங்க. நயமா பழகுவீங்க, ஆனா நயமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நாம இப்ப நயமான வார்த்தைகளை உபயோகிக்க பழகிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அப்படி பழகிட்டீங்கன்னா நீங்க நல்லா அனுபவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம்.